ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம விஜயாவுக்கு வந்துட்டு பிடிக்காத மருமகளாக இருந்தாலும் மீனா மேலே ஒரு சின்ன நம்பிக்கை எடுக்குங்க. ஒரு ஓரத்தில் இருந்திருக்கும் போல். அதனால் இவங்க சொன்னது கண்டிப்பாக பொய்யா இருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பித்தவங்க திடீர்னு வந்துட்டு அவங்கள வாட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தாம் தை தக்க தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க தெரியாமல் இது தெரியாமல் இவங்க கவிதையே தெரியுமா என் கனவு நீ தான் அப்படின்ட்டு பாட்டை போட்டுட்டு மைண்ட் வைஸில் ரீலில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியில் போதும் நிறுத்துடா அப்படின்றாங்க. யாரா அது குரல்னு பார்த்தா நிறுத்தி பிரித்து போட்டாங்க. கடைசியில் நம்ம விஜயாவை பார்த்தோன்னா அந்த பையனுக்கு எப்படி தெரியுதுங்களா, எமடி உன்னை பெத்தான் கையில் கிடைச்சா சத்தான்ற பாட்டை போட்டுவிட்டு மைண்டில் திட்டிகிட்டு இருக்காரு. நீ திட்டாதடா எனக்கு புறையறாதுன்னு வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஷயத்த சொல்கிறாங்க. மீனாக்கு இது தப்பாக பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஏதோ தப்பாக தான் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல பார்வதியும் தப்பாக இருக்க மாதிரி தான் இருக்குன்னு நோட் பண்ணுறாங்க. கடைசியில் நமக்கு பேர் வந்துட போதுமா, அதுவும் என் வீடுமா, எனக்கு பொல்லாப்பாயிடாத கொண்டு போய் ஜெயிலெல்லாம் உட்கார வைக்காதன்னு சொன்னாங்க. இதுக்கு என் மருமகளே பரவாயில்லடி, நீ ஏன்டி இவ்வளோ பயமுறுத்துறேன்றாங்க. இப்போ தான் மருமகன் கண்டு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜை யாரோ பயமுறுத்துறான்னு சொல்லிட்டு பாடி கார்டை கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்துட்டாரு. நம்ம ரோஹிணி வேணாண்டான்னு சொன்னால் கேட்குறாங்களா. கடைசியில் அங்கே கூப்பிட்டு போனால் உள்ளே போனால் அதாவது அந்த பிஏ தாங்க மிரட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே பயங்கர காண்டாயிட்டாங்க. என்னடா பண்ணணும்னு தெரியலங்க. கடைசியில் முத்து ஃபோட்டோ காமிச்சோன்னே இவன் மேலே பழைய போட்டுடலாம்னு இவங்க பழைய போட ரோஹிணி வந்துட்டு இல்லை முத்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவளால் வந்த பிரச்சனை இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கல்யாணி அப்படிங்கிறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா, நாராயணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசியில் பார்த்தா உண்மையை சொல்லாமல் அப்படியே ஜாடமடையாக போட்டு விட்டு வந்திருக்கா. இவனுக்கு ஒரு பாயசத்தை சீக்கிரம் போட்டு விடணும்னு இவங்களோட மைண்ட் வைஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவர் சும்மாவா இருக்காரு, கம்னுன்னு சொல்லி ரோஹிணி சொல்ல கேட்காம வந்து முத்து தான் எல்லாத்துக்காரணும்னு சொல்ல அப்படியாப்பட்டவர் என் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேராக பேசுவார். மொட்டை கடைதாசி அனுப்புற அளவுக்கு கோலை கிடையாதுன்னு என் புருஷன் நெத்தி அடியாக